பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் நானே பார்ப்பேன். சி ஃபார் மை செல்ஃப். வாழ்க்கையில ஒன்றும் புலப்படாத கடினமான சூழலுக்குள் நம்ம சில வேளைகள்ல தள்ளப்படுறது உண்டு. வாழ்க்கையில் நடக்கும் பல காரியங்களுக்கு காரணமே புரியாம ஏன் நடக்குதுன்னு நம்ம தடுமாறுறது உண்டு. உதாரணமா திடீரென நிகழும் மரணம், விபத்து, நோய் இப்படி சொல்லிட்டே போலாம். இப்போது வேணும்னா அதுக்கு காரணம் புரியாம இருக்கலாம். அதுக்கு காரணமே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்திலும் கடவுள் என் வாழ்க்கையின் திட்டத்தை செயல்படுத்துறார்ன்ற உறுதி நமக்கு இருந்தா, கடவுளின் வழி நாம் நினைக்கும் வழி இல்ல. அவருடைய வழி தனி வழின்னு தெளிவு நமக்கு இருந்தா, நாமும் தரிசித்து நடவாமல் நம்பிக்கையில் நடந்தா, புரியாத சூழலிலும் அவரை இறுக்க பற்றிக் கொண்டு முன்னேறி சென்றா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நானே காண்பேன்னு நாமும் சொல்லலாம். இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் ஹெலராம். ஒரு தந்தையின் அனுபவம். 2023 ஒரிசா ரயில் விபத்து. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த ரயிலில் அவர் மகன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த செய்தி தகப்பன் காதில் விழுந்தவுடன் மகனுடன் தொடர்பு கொண்டபோது மகன் பலத்த காயத்துடன் பேச முடியாம இருந்தது தெரிய வர ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு 230 கிலோமீட்டர் தாண்டி விபத்து நடந்த இடத்திற்கு தகப்பன் சென்றிருக்கிறார். அங்கு சென்றபோது பயணிகள் ஒரு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வர அந்த மருத்துவமனைக்கும் சென்று இருக்கிறார். அந்த இடத்துல மகனை தேடி தேடி பார்த்திருக்கார். மகன் அங்கு இல்லாததுனால் பக்கத்துல விசாரிச்ச போது இறந்து போனவர்களின் உடலை ஒரு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல வைத்திருப்பதாக அவங்க சொல்ல ஹெலராம் அதிர்ந்து போனார். இந்த சூழல்ல வேற யார் இருந்திருந்தாலும் மனம் உடைந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த தந்தை ஹெலராம், நான் மகனின் குரல் கேட்டேன், நிச்சயமாக என் மகனை நான் பார்ப்பேன்ற நம்பிக்கையில இறந்து போனவர்கள் வைத்திருக்கும் அறைக்குள் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு இறந்து போன உடலையும் உற்று நோக்கியிருக்கிறார். அங்கு இறந்து போனவர்களை ஒரு குவியலாக வச்சிருந்தாங்களாம். அந்த குவியல்ல அடியில இருந்த உடம்புல இருந்து ஒரு சின்ன அசைவு தெரிய ஹெலராம் உற்று நோக்கி இருக்கிறார். அதிர்ச்சி கலந்த ஆனந்தம். அது அவன் மகன். தன் மகன் உயிருடன் இருப்பது தெரிய வர உடனே அங்குள்ள அனைவரிடமும் சொல்லி அவனை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து சிகிச்சை கொடுத்து காப்பாற்றி இன்னைக்கு அவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வர்றார். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தருதுன்னா, கடினமான சூழலிலும் நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்றது புரியுது. நம்பிக்கை அற்று போகும் நிலையிலும் நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்றது புரியுது இல்லையா? நம்பிக்கையை குறித்தும் நம்ம என்ன செய்யணுன்றது குறித்தும் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது எபிரேயர் 11:6 இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் யோபு. யோபு தன் வாழ்க்கையில அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். செல்வ சீமானா இருந்த யோபு ஒரே நாளில் அவன் பிள்ளைகளை, வேலையாட்களை, ஆடுகளை, ஒட்டகங்கள் அனைத்தையும் இழந்தது நமக்கு தெரியும். அது மட்டுமா, உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவன் அவதிப்பட்டதும் நமக்கு தெரியும். அந்த சூழலிலும் நம்பிக்கை எப்படி அறிக்கையிட்டாருன்றதை பார்க்கலாமா? அது யோபு 19:25 இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லாம யோபு 19:27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும்னு நம்பிக்கையை அறிக்கையிட்டதுனால என்ன நடந்தது? யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டுமா, கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் அப்படின்றதையும் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? கடினமான நேரத்திலும் கடவுளை பார்த்து
நம்புவேன் உம்மை இறுதி வரைன்னு சொல்ல தோணுது. நியாயமே இல்லாதது போல தோன்றினாலும் கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, எதிர்மறை எண்ணத்துக்கு பாய் சொல்ல தோணுது. என் வாழ்வு உம் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறிவேன்னு அறிக்கையிட தோணுது. அந்த சம்பவத்துல உள்ள தகப்பன் மாதிரி, என் மகனை நான் பார்ப்பேன்ற நம்பிக்கையில அவர் இருந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றது தோணுது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நானே பார்ப்பேன்னு யோபு சொன்ன மாதிரி நம்மளும் சொன்னா, இறுதியில் எல்லாம் புலப்படும். இந்த நேரம் சோர்ந்து போகும் நேரம் இல்லைன்றதும் புலப்படும். இந்த நேரத்தில் அந்த தந்தையைப் போல நம்பிக்கையை தட்டி எழுப்புவோமா? அப்படி நம்ம இருந்தா, கிருபைன்ற படியில நம்ம கால் எடுத்து வைப்போம். இதுவரை புலப்படாத காரியங்கள் புலப்படும். நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகலை என்றதும் விளங்கும். நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? ஹேவ் எ நைஸ் டே. பை பை அண்ட் டேக் கேர்.